முதல்வன் இந்த திட்டத்து மூலமா இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் கல்லுடைப்பவனின் மகன் கலெக்டராகவும் மனம் அள்ளுபவனின் மகனை மருத்துவராகவும் ஆட்சி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை நாமெல்லாம் மறந்துடக்கூடாதுங்க. அது மட்டுமா, திருமண உதவி தொகை 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள தாலியிலிருந்து பீரோ கட்டில இருந்து சீர்வரிசையிலிருந்து அத்தனையும் தாய் வீட்டு சீதனமாக தமிழ்நாடு அரசே வழங்குகிறது என்றால் யோசிச்சு பாருங்க. இந்த அளவிற்கு தாயுள்ளம் கொண்ட ஆட்சி எந்த ஆட்சியாக இருக்க முடியும் அப்படிங்கறத மக்களாகிய நாம தான் யோசிச்சு பார்க்கணுங்க. அது மட்டுமா, இங்க கர்ப்பிணி பெண்களுக்காக இன்னைக்கு ஊட்டச்சத்து திட்டங்களை எடுத்து சொன்னார்கள். இங்க அந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கும் தெரியும். பெரும்பாலும் இங்க பெண்களா இருக்கீங்க, உங்களுக்கும் நேரம் ஆயிட்டு இருக்கு. மழை வேற வர நேரம், சில்லுன்னு காத்தடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் வேற உங்களுக்கு சீரியல்லாம் இருக்கும், ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு அதெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் போற வேற நேரத்தை விட்டு இங்க வர்றீங்க. அந்த எதிர்நீச்சல் மறுபடி வருதுன்னு நம்ம போட்டிருந்தாங்க, வந்துடுச்சா? அது மாதிரி அதை பத்தி எவ்வளவு முக்கியமானது. இப்ப அப்ப உங்க மனசுலாம் அங்கே வச்சுட்டு இங்க இருக்கக்கூடாது. நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். அப்ப ஏன் இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் அப்படிங்கும் பொழுது, முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய பிறந்த நாளை எல்லாம் அவர் ஒவ்வொரு பார்த்த கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணுனாரு. காலையில போனா ஆபரேட் பண்ணி அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கண்ணுல கண்புரை